சார், தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படின்னு பெரும்பாலானவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு மூத்த வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் நீங்க அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு வரவேற்கிறேன். கவர்னர்ன்றவர் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியலை நாட்டில் ஓவராலாக இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. நாடு சுதந்திரம் பெற்ற அப்புறமா கான்ஸ்டியூஷன் வரும்போது ஒரு கவர்னர் இஸ் அ மியர் நாமினல் ஃபிகர் அண்ட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு வைஸ் பர்சனை கவர்னராக நியமிக்கிறது யூஸ்வலாக இது. பட் இன்னைக்கு சூழ்நிலையில் கவர்னர்ஸ் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் சுப்ரீம் கோர்ட் கவர்னர்ஸ்க்கு வலியுறுத்தி சொல்கிறது என்னென்னா, யுவர் ரோல் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரோல் ப்ளே பண்ணுங்கள், கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் நடந்துக்கலைன்னா நாங்கள் தலையிட வேண்டி இருக்கோன்றது தான் இந்த தீர்ப்பு. ஸோ தமிழ்நாடு கவர்னர் ஒரு அரசியல்வாதி போல நடந்துக்கிறார், நீங்கள் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்றதானே இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற அந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அரசியல் ரீதியாக நடந்துக்கிறார்ன்றது சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்க. கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுறீங்க, ஆர்டிகல் 200 படி ஒரு கவர்னர் ஒரு பில்லு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பாஸ் பண்ணால் 3 கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ஓப்பன். ஒன்று, அவர் ஒப்புதல் அளிக்கலாம். ரெண்டாவது, அவர் ஒப்புதல் வித்ஹோல்ட் பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். மூணாவது, பிரசிடெண்ட்டுடைய கன்சிடரேஷனுக்காக அவர் ரெஃபர் பண்ணலாம். அவர் நிறுத்தி வச்சு செவரல் மந்த்ஸ் அப்படியே நிறுத்தி வைக்கிறது எந்த விதமான நியாயமும் இல்லை. அல்டிமேட்டாக வீட்டோ பவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, வாட் கேனாட் பி டன் டைரக்ட்லி யூ ஆர் ட்ரைங் டு டூ இன்டைரக்ட்லி பை ரெஃப்யூசிங் அசெட் விச் இஸ் நாட் பெர்மிசிபிள் அண்டர் ஆர்டிகல் 200 தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோடைய இந்த தீர்ப்பு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஸ்பெஷாலிட்டி இருக்குது மற்ற தீர்ப்பை கம்பேர் பண்ணால். ஒன்று டைம் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டினரியாக பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணால் 1 மாதத்துக்குள்ளே ரெஃபர் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வித்ஹோல்ட் பண்ணால் அசென்ட் 1 மந்த்க்குள்ளே பண்ணணும். இஃப் யூ ஆர் சென்டிங் இட் ஃபார் ரீகன்சிட்ரேஷன் தென் 3 months. ரீகன்சிட்ரேஷனுக்கு அப்புறம் திரும்பி வந்ததுன்னா 1 மந்த்க்குள்ளே பண்ணணும் அப்படின்னு கிளியர் டைம் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிசோவில் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அவங்க கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணி இந்த காலம் கொடுத்துருக்காங்க, பீரியட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்தியன் லாவில் ப்ராப்பராக டைம் லிமிட்ஸ் ஃபார் எக்ஸசைசிங் பவர்ஸ் டைம் லிமிட்ஸ் கொடுக்கறது இல்லை. வேறு சிட்டிசன்ஸ் எதாவது பண்ணால் டைம் லிமிட்ஸ் கொடுக்குறாங்க. லா ஆஃப் லிமிட்டேஷன் அப்ளைஸ். ஸோ இட்ஸ் அ வெரி வெல்கம் மூவ் அக்கார்டிங் டு மீ. Second important thing is, for the first time in judicial history, Supreme Court has said, since you have slept over the 10 bills for a very long period, far beyond what is permissible under the Constitution, there's a deemed assent. அப்படின்னு Article 142 of the Constitution, Supreme Court special powers இருக்கு. In rarest of rare cases, where the needs of justice are required, Supreme Court can go above statutory law also. ஒரு law violate பண்ணி கூட அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவங்க கொடுக்கலாம். அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ தட் இஸ் த அல்டிமேட் லா பைண்டிங் ஆன் ஆல் அத்தாரிட்டிஸ் அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அப்போ ஏற்கனவே 10 மசோதாக்கள் தமிழ்நாடு ஆளுநர் இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாரு, அது இன்னும் கடப்பில் இருக்குது. ஸோ அதை நாங்களே ஒப்புதல் வழங்குகிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறாங்கள, அது சட்டம் ஆயிடுச்சா? அது மாநில அரசு கொண்டு வந்த அந்த மசோதாக்கள் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்ததுனால அது சட்டம் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சட்டம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆர்டிகல் 142 பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி இது தேர்ஸ் எ டீம்ட் அசென்ட். அப்படி இந்த டைமில் நீங்கள் அசென்ட் கொடுக்காததுனால அது டீம்ட் அசென்ட்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அது சட்டம். ஆனால் இந்த தீர்ப்பு மற்ற மாநிலங்களுக்கு பொருந்துமான்னு கேட்டால், இந்த கான்செப்ட் ஆஃப் டீம்ட் அசென்ட் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தீஸ் பில்ஸ். தேர் நோ டீம்ட் அசென்ட். பட் அந்த டைம் லிமிட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் கவர்னர்ஸ் இன் த ஸ்டேட்ஸ், இன் ஆல் ஸ்டேட்ஸ் டு ஃபாலோ. ஸோ தமிழ்நாடு கவர்னருடைய அந்த செயல்பாடு குறித்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த தீர்ப்பு மற்ற மாநிலங்களுடைய கவர்னர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இனிமேல் ஒரு மாநில அரசு சட்டசபையில்
தீர்மானம் நிறைவேற்றி அதை கவர்னர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பும்போது காலதாமதப்படுத்தாமல் அந்த மாநில கவர்னர்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இந்த தீர்ப்பில் கொடுத்த டைம் லிமிட் வந்து எல்லா கவர்னர்ஸும் ஃபாலோ பண்ணணும். அது எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி அவங்க வந்து கடைபிடிக்கலைன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு டைரக்ஷன் வாங்கலாம். ஹைகோர்ட்டே போய் டைரக்ஷன் வாங்கலாம். மாநில அரசு ஒரு ஒப்புதலுக்கு வழங்குற அந்த மசோதாவிற்கு நாங்கள் ஒப்புதல் வழங்கலைன்னா சட்டம் வந்து நடைமுறைப்படுத்திவிடும், அதனால் உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு பயத்துடன் ஆளுநர்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நாட் ஜஸ்ட் ஜனநாயகம் மட்டும், ஃபெடரலிசமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் நான் கருதுகிறேன். ஸோ பல்வேறு காலகட்டங்களில் கவர்னர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் பல முறை வந்து அதிருப்தியை தெரிவித்திருந்தாலும் இது போன்ற ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியதில்லை. ஏன் இந்த வழக்கில் மட்டும் நீதிபதிகள் இவ்வாறான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு காட்டமான அதிருப்திகரமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க? அதாவது ஜென்ரலாக ஜுடிஷியரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ரோல்ஸில் அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க முடிஞ்ச வரலும். பட் அதுவே ஒரு ட்ரெண்ட் ஆகி அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அஃபெக்ட் பண்ணுது, கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னும் போது சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபோர்ஸ் டு ஆக்ட் லைக் திஸ் பியாண்ட் நார்மல்சி. எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் வந்து பியாண்ட் நார்மல்சி நடந்துக்கிட்டாங்கன்னா, இஃப் தே வயலேட் கான்ஸ்டியூஷன் இன் சச் அ பிரேசன் மேனர், வேறு வழி கிடையாமல் சுப்ரீம் கோர்ட் இஸ் இன்டர்ஃபியரிங். இட்ஸ் அ வெல்கம் மூவ் அண்ட் தட் இஸ் ஜுடிஷியரிஸ் ரோல். Judiciary's constitutional governance in a democracy, independence of judiciary and judiciary's rebuke to the executive, or at least an admonition to the executive that you should function within the limits of the constitution, is permissible, and that is the role that judiciary plays. So Supreme Court forced to react இல்லை ஆக்ட் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி அரசியல் சாசனத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை, அதற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்றது தானே அர்த்தம்? அது கரெக்டு தான். அவர் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து வயலேட் பண்ணியிருக்காரு. ஆர்டிகல் 200 கொடுத்த பவர்ஸ் மீறி இருக்காருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. பட் அவர் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் நோக்கத்தோடு பண்ணுறாரான்றது கோர்ட் வந்து எக்ஸாமின் பண்ணல, எக்ஸாமினும் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு ஆளுநர் இது போன்று செயல்படக்கூடாது அப்படின்னு ஏன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தெரியவில்லை? அவர் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு, ஆளுநராக பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் செல்லும் போது தனக்கு எதிராக தீர்ப்பு வரும் எப்படி அப்படின்னு ஆளுநருக்கு தெரியாதா? ஏன் அவர் அந்த மாதிரி எல்லாம் செயல்பட்டு இருந்திருக்கிறார்? அவருடைய உள்நோக்கம், அவருடைய என்ன அவர் மைண்டில் நடக்குதுன்றது லாயராக என்னால் சொல்ல முடியல. பட் அவருக்குன்னு லீகல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, அவருக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணாங்களான்னு தெரியல, இல்லை அவர் அட்வைஸ் பண்ணி அவர் எடுக்கலையான்னு தெரியல. பட் டூ இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், கண்டிப்பாக அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணோட்டத்துலேயோ இல்லை ஒரு கவர்னர் ஆனப்புறமா கவர்னர் ஆகிடணும், நம்ம ப்ரீவியஸ் ரோல்ஸ்லாம் மறந்துடணும். அது வந்து சில பேர் மறக்க மாட்டேறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மிஸ்டர் ரவியை குறிப்பிட்டு சொல்ல, ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தர் வந்து லாயராக இருந்து ஜட்ஜானா அவர் வந்து அவர் ரோல் வந்து ஜட்ஜின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும், லாயராக நடக்க முடியாது. அது சில பேர் மறந்துடுறாங்க. Secondly, in appointing governors, central government also should appoint people who have sagacity, wisdom, and people who can fit that role, some senior citizens. Sometimes political appointments irundha, then this is the kind of situation that arises. அரசியல் சாசனத்திற்கு எதிராக அல்லது அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தாத ஒருவருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குட்டு அப்படின்னு நம்ம இந்த தீர்ப்பை எடுத்துக்கலாமா? நான் கொட்டுன்ற லாங்குவேஜ் நான் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேங்க. சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஷோன் வாட் இஸ் த கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ் டு அ கவர்னர்ஸ் பவர் அண்ட் ஆர்டிகல் 200 இருக்கிறது வந்து அவங்க கிளியராக ஒரு சாதாரண மனிதர் புரிந்து கொள்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ரோலு. தேவ் பிளேட் இட் வெல். அடுத்த கட்டமாக இந்த தீர்ப்பு எப்படி நகர்ந்து போகும் சார்? இப்போது வந்து ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ப்ரொனவுன்ஸ் தட் இஸ் த லா. இதுக்கு மேலே ரெவ்யூ வேணால் ஃபைல் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ரெவ்யூ இஸ் பாசிபிள். ஐ டோன்ட் திங்க் சுப்ரீம் கோர்ட் வில் ஹி மே ஃபைல் அ ரெவ்யூ பெட்டிஷன். பட் ஐ ஹாவ் மை ஓன் டவுட் வெதர் சுப்ரீம் கோர்ட் வில் என்டர்டெயின் ரெவ்யூ பெட்டிஷன். ஒரு ரெவ்யூனா ஒரு எரர் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்ச எந்த எரரும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 200ல் இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க, ஒரு கிளியர் டேர்ம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆஸ் சூன் as பாசிபிள்ன்றது வந்து இட் cannot be more than 3 months in some case, it cannot be more than 1 monthன்றது இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. that is the correct way of interpreting and the judiciary has played its role. I think wisdom will dawn on the powers that be, that hereafter governors will function within the limits of. இந்த தீர்ப்பை தொடர்ந்து மாநில ஆளுநர்கள், குறிப்பாக ஆர்.என். ரவி மட்டுமில்லாமல் பல்வேறு மாநில ஆளுநர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஃபஸ்ட்டு தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து தே ஆர் நாட் எலெக்டட் அஃபிஷியல்ஸ், தே ஆர் கவர்னர்ஸ். இன்ஃபேக்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் has said that they should be friend, philosopher and guide to friends, philosopher and guide to the assembly and to the government. அது மாதிரி வந்து ஒரு பார்ட்னர் பண்ணி will of the people சப்வர்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு அவங்க தே மே ஹேவ் டிஃபரன்சஸ், தே கேன் கம்யூனிகேட் இட். அண்ட் ஒன்ஸ் அந்த அசம்பிளி திரும்பி பாஸ் பண்ணிச்சுன்னா தே ஹேவ் நோ அதர் கோ பட் டு ஆனர் த வில் ஆஃப் த பீப்புள், ஈவன் இஃப் தே ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். நவ் ஆஸ் அ ஜட்ஜ் ஃபார் இன்ஸ்டன்ஸ், the judge's opinion, he may have a different opinion on an issue, but his duty is to follow the law. That is the way, that is what every constitutional functionary can happen. Tomorrow if I become a judge, I may have a different opinion on a particular issue, but as a judge I only have to follow what the law says, even if I differ from the, or I have to quit. That's what I would say is the role that constitutional functionaries like governor should play. ஸோ தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பு பலராலும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. தற்போது முழுமையாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அதை உச்சநீதிமன்றமே இன்னைக்கு தனது தீர்ப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறதுன்னு தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம எதிர்பார்க்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்ததில்லை, எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலாக இது மாதிரி ஒரு கிரிட்டிசம் இருந்தால் அவங்களே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அது நான் எதிர்பார்க்கல, நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற சூழ்நிலையில் ஆளுநர் ரவி அதை ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆளுநராக, இல்லை தொடர்ந்தால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அதில் கருத்து சொல்ல விரும்பலை. ஒன்று, அவர் இந்த தீர்ப்பு அவருக்கு பிடிக்கல, இது மாதிரி இந்த தீர்ப்பை நான் கடைப்பிடிக்க முடியாதுன்னா ரிசைன் பண்ணணும். இல்லை, ஹியர் ஆஃப்டர் ஹீ ஷுட் ஃபாலோ த லா. தட் இஸ் மை ஒப்பீனியன். நன்றி சார்.